வணக்கம். இந்த கிளாஸில் பிசிஜிசி பிளாக் லெவல் கரியர் கைடன்ஸ் சென்டர்ஸில் கொடுத்துருக்கக்கூடிய கொஸ்டின் மேக்னட்டிசம் லெசனில் ஆல்ரெடி நம்ம இந்த கொஸ்டின் பேப்பரில் இருக்கக்கூடிய 2 கொஸ்டின் சால்வ் பண்ணியிருக்கோம். மீதி உள்ள கொஸ்டின்ஸை இப்போ பார்க்கலாம். இந்த கொஸ்டின் பேப்பரோட PDF லிங்க்கு நமக்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இப்போ தேர்ட் கொஸ்டின் பார்ப்போம். தேர்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா என்ன டாபிக் ரிலேட்டட்னா ஃபோர்ஸ் ஆன் மூவிங் சார்ஜ் இன் மேக்னெட்டிக் ஃபீல்டு. அதாவது ஒரு சீரான காந்தப்புலத்தில் இயங்கக்கூடிய மின்னூட்டம் பெற்ற துகளின் மீது செயல்படக்கூடிய விசை சம்மந்தப்பட்டது. முதல்ல அந்த கான்செப்ட் என்னங்கிறத பார்த்துட்டு அதுக்கப்புறம் அந்த கொஸ்டின் போகலாம். அதாவது ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன மூவிங் சார்ஜ், ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன மூவிங் சார்ஜ், force acting on a moving charge in magnetic field. In magnetic field, அதாவது காந்தப்புலத்தில் இயங்கக்கூடிய மின்னூட்டம் பெற்ற துகளின் மீது செயல்படக்கூடிய விசை. காந்தப்புலத்தில் இயங்கும் மின்னூட்டம் பெற்ற துகள், சார்ஜ்டு பார்ட்டிகல். force acting on a moving சார்ஜ்டு பார்ட்டிகிள், சார்ஜ்டு பார்ட்டிகிள் மிஸ்ஸிங், சார்ஜ்டு பார்ட்டிகிள், ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன மூவிங் சார்ஜ்டு பார்ட்டிகிள் இன் மேக்னெட்டிக் ஃபீல்டு. காந்தப்புலத்தில் இயங்கும் மின்னூட்டம் பெற்ற துகள், வெறும் துகள் கிடையாது, மின்னூட்டம் பெற்ற துகளின் மீது செயல்படும் விசை. துகளின் மீது செயல்படும் விசை. இப்போது இந்த டைரக்ஷனில் ஒரு காந்தப்புலம் இருக்கிறதா வச்சுக்கோங்க. மேக்னெட்டிக் ஃபீல்டு ஆக்ஸ் வெர்டிக்கலி அப்வர்ட், மேல் நோக்கி செங்குத்தாக ஒரு காந்தப்புலம், சீரான காந்தப்புலம் இந்த தளத்தில் செயல்படுறதா வச்சுக்குவோம். இது ஒய்ஹெச்சினுடைய திசையில் செயல்படுது, இது எக்ஸ்ஹெச்சாக எடுத்துக்கிறோம். இப்போ ஒரு மின்னோட்டம் பெற்ற துகள், அதாவது நேர் மின்னோட்டம் பெற்ற துகள், பாசிட்டிவ்லி சார்ஜ்டு பார்ட்டிகல் which moves in this direction with the velocity v. நேர்மின்னோட்டம் பெற்ற துகள், Qங்கிற மின்னோட்டம் பெற்ற துகள் Vங்கிற திசைவேகத்தோட இந்த திசையில் இயங்கிறதா வச்சுக்குவோம். இப்போ இந்த B வெக்டாருக்கும் V வெக்டாருக்கும் இடையில் உள்ள ஆங்கிள் எவ்வளோ அப்படின்னா தீட்டான்னு வச்சுக்குவோம். இப்போ நவ் this charged particle experiences a force. இந்த மின்னோட்டம் பெற்ற துகள் ஒரு விசையை உணருது. அந்த விசை தான் நம்ம லாரன்ஸ் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். லாரன்ஸ் விசை அப்படின்னு சொல்கிறோம். லாரன்ஸ் ஃபோர்ஸ், லாரன்ஸ் விசை, லாரன்ஸ் விசை. ஓகே. ஸோ அதுக்கு என்ன ஃபார்முலா முதல்ல அப்படின்னு பார்க்கணும். என்ன ஃபார்முலா அப்படின்னா, இப்போ விசை அப்படிங்கிறது நமக்கு ஒரு வெக்டார் குவான்டிட்டி, அதனால் வெக்டார் போட்டுக்கிறேன். என்ன ஃபார்முலானா, இந்த மேக்னிடியூட் ஆஃப் த சார்ஜ், அதாவது மின்னோட்டத்தினுடைய எண் மதிப்பு இன்ட்டு V வெக்டார் கிராஸ் B வெக்டார். இதுதான் ஃபார்முலா. லாரன்ஸ் ஃபோர்ஸ், லாரன்ஸ் விசைக்கான ஃபார்முலா. F வெக்டார் ஈக்குவல் டு Q இன்ட்டு V வெக்டார் கிராஸ் B வெக்டார். இதனுடைய எண் மதிப்பு வேணும் அப்படின்னா Fன்னு எழுதணும். F வெக்டார்னா அதில் எண் மதிப்பு இருக்குது, திசை இருக்குது, மேக்னிடியூட் அண்டு டைரக்ஷன். இதில் வெறும் எண் மதிப்பு மட்டும் தான், வெக்டார் சிம்பிள் போடல. அப்போ என்ன ஆகும்னா Q இன்ட்டு, இப்போ A வெக்டார் கிராஸ் B வெக்டார்னா AB சைன் தீட்டான்னு சொல்லுவோம். அதே மாதிரி V வெக்டார் கிராஸ் B வெக்டார்னா VB சைன் தீட்டான்னு சொல்லுவோம். VB சைன் தீட்டா அப்படின்னு சொல்லுவோம். நம்ம ஆர்டராக எப்போதுமே Vயை ஃபஸ்ட்டு சொல்லுவோம். அந்த அடிப்படையில் நான் என்னதுன்னா BQV, BQV, Vங்கிறது இங்கே வெலாசிட்டி, திசைவேகம், BQV சைன் தீட்டா அப்படி சொல்லலாம். இது மேக்னிடியூட். அடுத்து ஃபோர்ஸுங்கிறது வெக்டார் குவான்டிட்டி, வெக்டார் அளவு. அப்போ அதுக்கு திசை சொல்லணும். எந்த திசையில் சார் இருக்கும் அப்படின்னா, இந்த F எந்த திசையில் இருக்கும் அப்படின்னா, இந்த Vயும் Bயும் இருக்கக்கூடிய தளத்துக்கு செங்குத்தாக தான் இருக்கும். அதாவது V இந்த தளத்தில் இருக்குது, இந்த போர்டோட தளத்தில் இருக்குது. அதாவது XY அச்சுன்னு சொல்கிறோம். இப்போ பாருங்கள், V XY தளத்தில் தான் இருக்குது. XY தளங்கிறது இந்த போர்டோட தளம், B இந்த தளத்தில் தான் இருக்குது. அப்போ Vயும் Bயும் இந்த போர்டோட தளத்தில் இருக்குது அப்படின்னா, இந்த விசை எந்த டைரக்ஷனில் இருக்கும்னா, இந்த போர்டுக்கு பர்பண்டிகுலராக, இந்த பேனாவோட டைரக்ஷன் இருக்குது பாருங்கள், இந்த டைரக்ஷனில் தான் இருக்கும், பர்பண்டிகுலராக தான் இருக்கும். ஓகே. அது இன்வேர்டா அவுட்வேர்டா அப்படிங்கிறது நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா,
மேக்ஸ்வெல் ஸ்க்ரூ ரூல், வலது கை திருகு விதி அப்படின்னு சொல்லுவோம், மேக்ஸ்வெல் திருகு விதின்னு சொல்லுவோம். ஸோ அதனுடைய அடிப்படையில் நம்ம வந்து சொல்லலாம். ஓகே, இப்போ வந்து நமக்கு வந்து இந்த வி கிராஸ் பி இது வந்து என்ன அர்த்தம், இப்படி சுழற்றுறதா அர்த்தம். வி கிராஸ் பின்னா இப்படி சுழற்றுறதா அர்த்தம். ஒரு திருகு இருக்குது அப்படின்னா அந்த திருகை வந்து நம்ம என்ன பண்ணுவோம், இப்படி சுழற்றினோம்னா ஸ்க்ரூ, அந்த ஸ்க்ரூவோட முனை வந்து போர்டு பக்கம் வச்சுட்டு இப்படி கிளாக் வைஸில் நீங்கள் வந்து இப்படி திருப்பினீங்கன்னா, கிளாக் வைஸில் திருப்பினா அந்த ஸ்க்ரூ வந்து உள்ளே போகும் இல்லையா. அப்போ சுற்றக்கூடிய திசை வந்து கிளாக் வைஸ்னால் ஸ்க்ரூ உள்ளே போகுது, இன்வெர்ட் டைரெக்ஷன். ஓகே, அப்போ இன்வெர்டுங்கிறது நம்ம வந்து கிராஸ் சிம்பிள் போட்டுக்குவோம், இன்வெர்ட். அப்போ வந்து என்னது, கிளாக் வைஸ் டைரெக்ஷன். அதே ஸ்க்ரூவை வந்து வெளிநோக்கி திருப்பணும் அப்படின்னா நமக்கு வந்து என்னது, ஆன்டி கிளாக் வைஸ் டைரெக்ஷன். அப்போ வந்து என்னது, ஸ்க்ரூ வந்து வெளியில் வரும், டாட் சிம்பிள். இதான் வந்து ஞாபகம் வச்சுக்கணும் ஸ்க்ரூ. ஸோ அப்போ இங்கே வந்து நமக்கு வந்து இந்த வி கிராஸ் பி அப்படிங்கிறது என்னது, இந்த டைரெக்ஷன் ஆன்டி கிளாக் வைஸ். அப்போ வந்து இந்த விசை வந்து எந்த திசையில் இருக்கும் அப்படின்னா வெளிநோக்கி இருக்கும், போர்டுக்கு பர்பண்டிகுலராக வெளிநோக்கி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஓகே, அப்புறம் இன்னொரு விதமாக கூட சொல்லலாம், என்ன அப்படின்னா நமக்கு வந்து சப்போஸ் இந்த திசைவேகம் v வந்து இந்த திசையில் இருக்குது அப்படின்னா, அதாவது வெலாசிட்டி இந்த திசையில் இருக்குது அப்படின்னா இந்த லெஃப்ட் ஹேண்ட் ரூல் யூஸ் பண்ணி நம்ம பண்ண முடியும். லெஃப்ட் ஹேண்ட் ரூலில் என்னென்னா ஃபஸ்ட்டு 3 ஃபிங்கர்ஸை மியூச்சுவலாக பர்பண்டிகுலராக வச்சுக்கிறோம், ஒன்றுக்கு ஒன்று செங்குத்தாக வச்சுக்கிறோம். இந்த 4 ஃபிங்கர், அதாவது ஆள்காட்டி விரல் வந்து காந்தப்புலத்தினுடைய திசையை குறிக்குது. அதாவது இந்த v வந்து இப்போ இந்த திசையில் இருந்ததுன்னா, அந்த நடுவிரல் வந்து இந்த மின்னோட்டம் நகரக்கூடிய திசையை குறிச்சது அப்படின்னா, விசை வந்து இந்த பெருவிரலுடைய திசையில் இருக்கும். இந்த கட்டை விரல் இருக்கு இல்லையா, பெருவிரல் எந்த திசையில் இருக்குது, போர்டுக்கு பர்பண்டிகுலராக வெளிநோக்கி இருக்குது, அந்த திசையில் விசை இருக்கும். அதுதான் இப்போ நம்ம கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி சொன்னோம். ஓகே, இது எப்போ அப்படின்னா பாசிட்டிவ் சார்ஜ் இருக்குது தான். பாசிட்டிவ் சார்ஜாக இருந்தால் விசை வெளிநோக்கி இருக்கும். இதே கேஸ்க்கு இந்த சார்ஜ் வந்து நெகட்டிவாக இருந்ததுன்னா, எதிர்மின்னோட்டம் பெற்ற துகளாக இருந்ததுன்னா விசை வந்து ஆப்போசிட்டாக உள்நோக்கி இருக்கும். ஸோ இது வந்து நம்ம எதுக்கு சொல்கிறோம், இந்த செட்டப் வந்து எதுக்கு சொல்கிறேன், இந்த சைன், இந்த டைரெக்ஷன், விசை வந்து எந்த டைரெக்ஷனில் இருக்கும் அப்படிங்கிறது தான் இதை சொல்கிறேன். இது எதுக்கு அப்படின்னா பாசிட்டிவ் சார்ஜ், நேர்மின்னோட்டத்துக்கு தான் இந்த. இதே மின்னோட்டம் வந்து எதிர் மின்னோட்டமாக இருந்ததுன்னா விசை வந்து எப்படி இருக்கும், எஃபெக்டார் எதிர் மின்னோட்டத்துக்கு மைனஸ் கியூவாக இருந்தால் எப்படி இருக்கும்னா இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக இருக்கும். ஆப்போசிட்னா என்னது, அதாவது கிளாக் வைஸ் வி கிராஸ் பி அப்படிங்கிறப்போ வந்து என்ன ஆகும், நமக்கு இப்படி இருக்கிறப்ப நமக்கு வந்து என்னது வெளிநோக்கி வரும். இப்படி இந்த டைரெக்ஷன் வந்து என்னது உள்நோக்கி இருக்கும். அப்படியே ஆப்போசிட்டாக மாறும், திசை வந்து மாறும். ஓகே, எதுக்கு, நெகட்டிவ் சார்ஜாக இருந்தால். பாசிட்டிவ் சார்ஜுக்கு என்ன இருக்கோ அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக நம்மளுக்கு வந்து கிடைக்கும். அதுதான், அது மட்டும் ஞாபகம் வச்சுங்க. ஏதாவது ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க, பாசிட்டிவ்க்கு ஞாபகம் வச்சுக்கோங்க, சரியா. பாசிட்டிவ்க்கு ஞாபகம் வச்சுட்டா போதும், திருகு விதியை ஞாபகம் வச்சுக்கலாம், இல்லைனா இந்த லெஃப்ட் ஹேண்ட் ரூல் வச்சு ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகே, ரைட். ஸோ இது நம்மளுக்கு தெரியணும். இப்போ இதை வச்சுட்டு தான் நம்ம வந்து அடுத்தடுத்த கொஸ்டின்ஸை வந்து பார்க்க போகிறோம். இப்போ இதில் வந்து ஒரு முக்கியமான இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த சப்போஸ் இந்த மின்னோட்டம் பெற்ற துகள் சார்ஜ்டு பார்ட்டிகிள் மூவ் ஆகுது இல்லையா, இதுக்கு ஆங்கிள் வந்து தீட்டா. இது சப்போஸ் 90 டிகிரியில் மூவ் ஆனிச்சுன்னா, அதாவது இந்த ஆங்கிள் வந்து தீட்டா வந்து 90 டிகிரியாக இருந்ததுன்னா, அதாவது காந்தப்புலத்துக்கு செங்குத்தாக இது வந்து இயங்குனுச்சு அப்படின்னா, அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, இந்த துகள் வந்து காந்தப்புலத்தில் வட்டப்பாதையில் இயங்க ஆரம்பிச்சிடும். இட் வில் ஸ்டார்ட் மூவிங் இன் அ சர்க்குலர் பாத்தில் மூவ் ஆக ஆரம்பிச்சிடும். எப்போ காந்தப்புலம் இப்படி இருக்குது, துகள் வந்து இந்த டைரெக்ஷனில் இப்படி என்ட்ரு ஆகுது, திசைவேகம் இது வெலாசிட்டி. இப்போ என்ன ஆகும்னா இது நேராக போகாமல் இது வந்து ஒரு வட்டப்பாதையில் சுற்ற ஆரம்பிச்சிடும். இது எப்போ அப்படின்னா, நான் சொன்ன மாதிரி விக்கும் பிக்கும் இடையில உள்ள கோணம் வந்து 90 டிகிரியாக இருக்கிறப்ப தான், தீட்டா 90 டிகிரியாக இருக்கும், சரியா. அப்போ இந்த விசை, லாரன்ஸ் விசை வந்து என்ன ஆகுது அப்படின்னா, நம்ம ஃபார்முலா என்ன சொன்னோம், பிக்யூவி சைன் தீட்டா அப்படின்னு சொன்னோம். இங்கே தீட்டா 90 டிகிரினா சைன் 90 என்ன ஆயிரும், சைன் 90யோட வேல்யூ வந்து 1, சைன் 90 டிகிரியோட வேல்யூ 1. அப்போ எஃப் வந்து என்ன ஆயிரும்னா பிக்யூவி அப்படின்னு மாறிடும், ஓகே. இப்போ இந்த விசை வந்து எந்த டைரெக்ஷனில் செயல்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து இந்த நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த விக்கும் பிக்கும் பர்பண்டிகுலராக செயல்படும். அப்படி செயல்படுறப்ப என்ன ஆகும்னா, இது வந்து இந்த துகளை வட்டப்பாதையில் இயங்க வைக்கும், தொடர்ந்து வட்டப்பாதையில் இயங்க வைக்கும். அப்போ எப்போதுமே இந்த விசை வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, அந்த வட்டப்பாதையில் துகள் இயங்குது இல்லையா, அந்த வட்டத்தினுடைய மையத்தை நோக்கி தான் செயல்படும். இந்த விசை வந்து துகள்ங்கிறதுனா இந்த திசையில் விசை இருக்கும்,
துகள் இந்த இருந்ததுன்னா இங்கேருந்து இந்த திசையில் இருக்கும், இங்கே இருந்ததுன்னா இந்த திசையில் இருக்கும். ஸோ வட்டப்பாதையில் துகளை இயங்க வைக்கும். ஏன் வட்டப்பாதையில் இயங்குதுன்னா இந்த விசை வந்து எப்போதும் இந்த மையத்தை நோக்கியே செயல்படும். அப்போ மைய நோக்கு விசையாக செயல்படுது. சென்ட்ரிபீட்டல் ஃபோர்ஸ், திஸ் ஃபோர்ஸ் ஆக்ட்ஸ் அஸ் த சென்ட்ரிபீட்டல் ஃபோர்ஸ், மைய நோக்கு விசையாக செயல்படுது. அதனால தான் இந்த துகள் வந்து வட்டப்பாதையில் இயங்குது. இது எப்போ இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆனால் தான் 90 டிகிரி இருக்கணும், அப்போ தான். ஓகே, அப்போது மைய நோக்கு விசையாக செயல்படுதுன்னா மைய நோக்கு விசைக்கு என்ன ஃபார்ம்? இந்த விசை தான் மைய நோக்கு விசையாக செயல்படுது. அப்போ லாரன்ஸ் விசை இப்போ என்ன ஆயிருது? பிக்யூவி. மைய நோக்கு விசைக்கு என்ன சார் ஃபார்முலா? அப்போ லாரன்ஸ் விசை, லாரன்ஸ் ஃபோர்ஸ், லாரன்ஸ் விசை வந்து என்ன ஆகுது? மைய நோக்கு விசையாக செயல்படுது. மைய நோக்கு விசை இந்த கேஸில், சரியா? லாரன்ஸ் ஃபோர்ஸ், லாரன்ஸ் ஃபோர்ஸ் ஆக்சஸ் சென்ட்ரிபீட்டல் ஃபோர்ஸ், சென்ட்ரிபீட்டல் ஃபோர்ஸ். லாரன்ஸ் ஃபோர்ஸ் சென்ட்ரிபீட்டல் ஃபோர்ஸாக ஆக்ட் பண்ணுது. சென்ட்ரிபீட்டல் ஃபோர்ஸ் மைய நோக்கு விசைக்கு என்ன சார் ஃபார்முலா அப்படின்னா என்னது? mv²/r. ஆறுங்கிறது என்னதுன்னா இந்த வட்டப்பாதையினுடைய ஆரம். வட்டப்பாதையில் சுற்றுன்னு சொல்லிட்டோம்ல, வட்டப்பாதையினுடைய ஆரம். இப்போ இங்கே பாருங்கள், இதில் ஒரு v, இதில் ஒரு v கேன்சல் பண்ணிடலாம். அப்போ நமக்கு என்ன கிடைக்குன்னா BQ = mv/rன்னு கிடைக்கும். இதிலேருந்து r = என்ன எழுதலாம்? வட்டப்பாதையினுடைய ஆரம், இந்த சுற்றுது இல்லை, அந்த வட்டப்பாதையினுடைய ஆரத்தை வந்து எழுதலாம். ஆறு இங்கே கொண்டு வாங்க, மற்றதை அங்கே கொண்டு போனீங்கன்னா mv/bq அப்படின்னு எழுதலாம். இது வந்து வட்டப்பாதையினுடைய ஆரத்துக்கான ஃபார்முலா. ஓகே, இதை வச்சுட்டு நம்ம வந்து இந்த வட்டப்பாதையில் ஒரு சுற்றுறதுக்கு எவ்வளோ டைம் ஆகும் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். அதுக்கு பேர் வந்து டைம் பீரியட் அப்படின்னு சொல்லுவாங்க, சுற்றுக்காலம் அப்படின்னு சொல்லுவாங்க. சுற்றுக்காலம், டைம் பீரியட், சுற்றுக்காலம், டைம் பீரியட். டைம் பீரியட்னா என்ன? சுற்றுக்காலம்னா என்ன? கேபிட்டல் T. என்ன அப்படின்னா இந்த துகள் வந்து ஒரு முறை இந்த வட்டப்பாதையில் சுற்றி வரத்துக்கு எடுத்துக்கொள்ளக்கூடிய காலம். த டைம் டேக்கன் பை த பார்ட்டிகிள் டு கம்ப்ளீட் ஒன் ரெவல்யூஷன். அதுதான் வந்து என்ன சொல்கிறோம்? டைம் பீரியட்னு சொல்கிறோம். அது எப்படி சார் கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, இப்போ பொதுவாக நம்ம வந்து என்ன சொல்லுவோம்? இங்கே எழுதுகிறேன். என்ன சொல்லுவோம்னா வெலாசிட்டி = டிஸ்பிளேஸ்மெண்ட் பர் டைம் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இங்கே வந்து v அப்படியே வச்சுக்குவோம். v = எஸ்ன்னா என்னென்னா ஒரு முழு சுற்றுறதுக்கு எவ்வளோ தூரம் அது வந்து கடக்குது அப்படின்னு பார்க்கணும். ஒரு முழு சுற்றுனா அந்த வட்டத்தினுடைய சுற்றளவு. அது வந்து என்னது? வட்டத்தினுடைய சுற்றளவு ஃபார்முலா 2πr, சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் த சர்க்கிள் 2πr பை t, டைம் டேக்கன். அதுதான் ஒரு முழு சுற்றுறதுக்கு எவ்வளோ ஆகுங்கிறத நம்ம வந்து டைம் tன்னு சொல்கிறோம். அப்போ v = 2πr/tன்னு சொல்லலாம். இப்போ எனக்கு வந்து t வேணும். அப்போ t = என்ன எழுதலாம்? இதில் இருந்து t t இங்கே வந்துருச்சுன்னா v அங்கே வந்துடும். அப்போ 2πr/v எழுதலாம். ஓகே, இப்போ இதில் இருந்துட்டு நம்ம வந்து என்ன பண்ணலாம்? அங்கே பாருங்கள், இந்த ஆரோட வேல்யூ அங்கே கொண்டு போய் சப்ஸ்டிட் பண்ணுவோம். இந்த ஆரோட வேல்யூவை இந்த இடத்துல சப்ஸ்டிட் பண்ணுவோம். சப்ஸ்டிட் பண்ணோம்னா என்ன வரும்? இதை நான் வந்து மேலே எழுதுறேன். ஓகே, என்ன வரும் அப்படின்னு பார்ப்போம். அப்போ t = என்ன வரும்? t = 2π/v இன்ட்டு ஆருக்கு பதிலாக என்ன பண்ணலாம்? mv/bq, mv/bq அப்படின்னு போடலாம். அப்போ என்ன ஆகும் பாருங்க, இந்த v கேன்சல் ஆயிரும். அப்போ t = 2πm/bqன்னு வரும். 2πm/bq. ஓகே, ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஈக்குவேஷன் இது. ஓகே, லாரன்ஸ் விசையினால் ஒரு துகள் வட்டப்பாதையில் சுற்றும் பொழுது அதனுடைய சுற்றுக்காலம், டைம் பீரியடுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னா 2πm/bq. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த சுற்றுக்காலத்தில் வந்து ஆரமே வரல பாருங்கள், ஆர் வரல, ரேடியஸே வரல பாருங்கள் இந்த ஃபார்முலா. அப்படின்னா என்ன அர்த்தம்னா துகள் வந்து சின்ன வட்டப்பாதையில் சுற்றினாலும் சரி, பெரிய வட்டப்பாதையில் சுற்றினாலும் சரி, ஒரே டைம் பீரியட் தான் ஆகும் அப்படிங்கிறது தான். ஏன் ஒரே டைம் பீரியட் ஆகுது அப்படின்னா, இப்போ வட்டத்தினுடைய ஆரம் வந்து கம்மியாக இருக்குது, இந்த வட்டத்தினுடைய ஆரம் வந்து கம்மியாக இருக்குன்னா ஸ்பீடும் கம்மியாக இருக்கும், திசைவேகமும் கம்மியாக இருக்கும். அதே வட்டத்தினுடைய ஆரம் வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னா திசைவேகமும் அதிகமாகிடும். அப்போது ஃபாஸ்ட்டாக இந்த சின்ன வட்டத்தில் எவ்வளோ நேரத்தில் ஒரு சுற்று வரத்துக்கு ஆகுதோ அதே நேரத்தில் இந்த பெரிய வட்டத்துலையும் அதே டைமுக்குள்ளே ஒரு சுற்றிடும். என்ன காரணம்னா ஸ்பீடை வந்து அதிகப்படி நிற்குது பார்ட்டிகள். அதுதான், அதனால தான் இந்த இடத்துல இந்த டைம் பீரியடுக்கான ஃபார்முலாவில் திசைவேகம் v வந்திருக்காது, ஆரும் வந்திருக்காது, அதை சார்ந்தது இல்லை அப்படிங்கிறது தான் இதில் இருந்து தெரிஞ்சுக்கிறோம். இதை வச்சுட்டு நம்ம வந்து ஃப்ரீக்வன்சி என்ன அப்படிங்கிறதையும் சொல்ல முடியும். ஃப்ரீக்வன்சினா என்ன சார் அப்படின்னா இதனுடைய தலைகீழ் மதிப்பு. இதனுடைய தலைகீழ் மதிப்பு இந்த ஃபார்முலாவோட தலைகீழ் மதிப்பு. ஃப்ரீக்வன்சி அதிர்வெண் அப்படின்னா என்னென்னா 1/t அரௌண்டில். டைம் பீரியட்னா என்னது? டைம் டேக்கன் டு கம்ப்ளீட் ஒன் ரெவல்யூஷன். ஒரு முழு சுற்றுவதற்கு இந்த துகள் வந்து எவ்வளோ நேரம் எடுத்துக்குது, அதுதான் சுற்றுக்காலம். ஃப்ரீக்வன்சினா என்னென்னா த நம்பர் ஆஃப் ரெவல்யூஷன்ஸ் பர் செகண்ட். ஒரு வினாடியில்
இந்த துகள் வந்து எத்தனை சுற்றுது அப்படிங்கிறது. ஒரு வினாடியில் 5 சுற்று சுற்றுதா, அப்போ ஃப்ரீக்வன்சி 5 ஹெர்ட்ஸ். ஒரு வினாடியில் 100 சுற்றுதா, அப்போ ஃப்ரீக்வன்சி 100 ஹெர்ட்ஸ் அப்படின்னு அர்த்தம். ஓகே. ஸோ த நம்பர் ஆஃப் ரெவல்யூஷன்ஸ் கம்ப்ளீட்டட் பை த பார்ட்டிகல் இன் 1 செகண்ட், அதுதான் அது ஃப்ரீக்வன்சி. ஒரு வினாடியில் இந்த துகள் வந்து எத்தனை முறை சுற்றி வருது, அதுதான் வந்து என்னது அதிர்வெண் சொல்கிறோம். அப்போ இதனுடைய தலைகீழ் மதிப்பு என்னது, BQ/2πm. இது எல்லாமே முக்கியமான ஃபார்முலாஸ் இப்போ பார்த்துருக்கிறது எல்லாமே. ஓகே. இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஏரியா. இதை வச்சு தான் நம்ம அடுத்து இருக்கக்கூடிய இதை வந்து பார்க்க போகிறோம். ஓகே. இந்த ஃபார்முலா, ஓகே, அப்புறம் வந்து டைம் பீரியடுக்கான ஃபார்முலா, ஃப்ரீக்வன்சிக்கான ஃபார்முலா, இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும். திசை சொன்னது அதெல்லாம். அடுத்து இன்னொரு முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படின்னா, இந்த லாரன்ஸ் விசை தான் நமக்கு வந்து மைய நோக்கு விசையாக செயல்படுதுன்னு சொன்னேன். அதாவது லாரன்ஸ் ஃபோர்ஸ் ஆக்ட்ஸ் அஸ் சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ். இப்போ இந்த விசை வந்து ஏதாவது வேலையை செய்யுதா அப்படின்னா, அந்த லாரன்ஸ் விசையினால் செய்யப்பட்ட வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேலை கிடையாது. லாரன்ஸ் விசை வந்து இந்த துகளினுடைய திசைவேகத்தை மட்டும்தான் மாற்றி அமைக்குது. அதாவது என்னுடைய திசையை மட்டும் தான் மாற்றி அமைக்குது. இப்படி போகக்கூடிய துகளை பிடிச்சி இப்படி இழுத்து இந்த டைரக்ஷனில் கொண்டு வருது. இப்படி நேராக போக வேண்டிய துகளை இழுத்து இப்படி கொண்டு வருது. தொடர்ந்து இதனுடைய திசைவேகத்தினுடைய திசையை தான் மாற்றுதே ஒழிய வேறு எந்த வேலையும் செய்யலை. அதனால் இந்த ஒர்க் டன் பை த லாரன்ஸ் ஃபோர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0 அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். லாரன்ஸ் ஃபோர்ஸ் டஸ் நாட் டூ எனி ஒர்க், எந்த ஒர்க்கும் பண்ணலை. இதனுடைய துகளினுடைய திசையை மட்டும்தான் அது மாற்றுது அப்படிங்கிறத நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். ஸோ இந்த இதை வந்து நோட்ஸ் எடுத்துங்க, ரொம்ப முக்கியமான விஷயம். இப்போ நம்ம தேர்ட் கொஸ்டின் பார்க்கலாம். இந்த கொஸ்டின் பேப்பரில் இருக்கக்கூடிய தேர்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, a vertical wire carries a current in upward direction. If an electron beam sent horizontally towards the wire, then it will be deflected. ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, vertically downwards, vertically upwards, in the plane of the paper, no deflection அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு செங்குத்து கம்பி வழியே மேல் நோக்கி ஒரு மின்னோட்டம் பாய்கிறது. ஒரு எலக்ட்ரான் கற்றை கிடைமட்டமாக கம்பியை நோக்கி அனுப்பப்பட்டால் அது விளக்கப்படுவது செங்குத்தாக மேல் நோக்கி, செங்குத்தாக கீழ் நோக்கி, தாளின் தளத்தில் விலகல் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நமக்கு ஒரு வெர்டிக்கல் ஒயர் அப்படின்னு சொல்லிட்டாங்க, ஒரு செங்குத்தான ஒரு கம்பி, அதில் கரண்ட் வந்து இன் அப்வர்ட் டைரக்ஷன், மேல் நோக்கி மின்னோட்டம் பாயுது அப்படின்னு சொல்லியாச்சு. இஃப் an electron beam sent horizontally towards the wire, இதை நோக்கி ஒரு எலக்ட்ரான் பீம் நிறைய கற்றை வருது, நிறைய எலக்ட்ரான் வருது, இந்த டைரக்ஷனில் வருது. அப்போ அந்த எலக்ட்ரான் கற்றை எந்த பக்கம் டிஃப்ளெக்ட் ஆகும் அப்படிங்கிறது தான் கொஸ்டின், விலகல் அடையும் அப்படிங்கிறது தான் கொஸ்டின். இப்போ மின்னோட்டம் பாயக்கூடிய கம்பி அப்படின்னா அதை சுற்றி காந்தப்புலம் உருவாகும். அதுதான் மின்னோட்டத்தினுடைய காந்த விளைவு, மேக்னெட்டிக் எஃபெக்ட் ஆஃப் கரண்ட். இதை கண்டுபிடிச்சது அயர்ஸ்டாட் அப்படின்னு பார்த்தோம். இப்போ இந்த காந்த புலம் இருக்குன்னா அது எந்த திசையில் இருக்கும் அப்படின்னா, இந்த மாதிரி கான்சென்ட்ரிக் சர்க்கிள்ஸாக இருக்கும். இதை சுற்றி கான்சென்ட்ரிக் சர்க்கிள்ஸாக கிடைத்தளத்தில், இந்த தளத்தில், இந்த பேப்பர் இருக்கு இல்லையா, இது கிடைத்தளம். இந்த தளத்தில் நிறைய ரிங்கை வச்சிங்கன்னா எப்படி இருக்கும், அந்த மாதிரி. இப்படி இல்லை, இந்த போர்டோட தளத்தில் ரிங் இல்லை, நம்ம போர்டில் இப்படி தான் வரைய முடியும். ஆனால் அந்த ரிங் எல்லாம் எப்படி இருக்குன்னா இப்படி இல்லை, இப்படி இருக்குது, இந்த தளத்தில் இருக்குது. இந்த ஒயரை சுற்றி ஒயரை மையமாக வச்சு நிறைய ரிங்ஸ் இருந்தால் எப்படி இருக்கும், இந்த தளத்தில், கிடைத்தளத்தில். அந்த மாதிரி தான் இந்த காந்தப்புலங்கள் இருக்குது. இப்போது இது எந்த டைரக்ஷனில் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதை கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து நம்ம ரைட் அண்ட் தம் ரூல் யூஸ் பண்ணுவோம். ரைட் அண்ட் தம் ரூல், ஒரு நேரான கடத்தினால், ஒரு மின்னோட்டம் பாயக்கூடிய நேரான கடத்தினால் உருவாகக்கூடிய காந்தப்புலத்தினுடைய திசையை கண்டுபிடிக்கணும்னா ரைட் அண்ட் தம் ரூல் யூஸ் பண்ணுறோம். வலது கை பெருவிரல் விதி பயன்படுத்துகிறோம். அப்போ பெருவிரலில் வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் ஒரு கம்பியை வந்து இப்படி பிடிக்கிறோம், வலது கையில் இப்படி தான் பிடிப்போம். அப்போ பிடிக்கிறப்ப இந்த 4 விரல்கள் இப்படி மடங்கி இருக்கும், பெருவிரல் மட்டும் நேராக நீட்டிகிட்டு இருக்கும். அப்போ இந்த பெருவிரல் இப்படி இருக்கும், மற்ற 4 விரல்களும் இப்படி இருக்கும், மடங்கியிருக்கும். இப்போ இந்த பெருவிரல் எதை குறிக்குது அப்படின்னா, அதுதான் மின்னோட்டத்தினுடைய திசையை குறிக்குது. எந்த திசையில் மின்னோட்டம் பாயுது அதை வந்து பெருவிரல் குறிக்குது. இந்த மடக்கப்பட்ட விரல்கள் இருக்குல்ல, இது வந்து எதை குறிக்குதுன்னா காந்தப்புலத்தினுடைய திசையை குறிக்குது. அப்போ ஒரு கடத்தியில் இந்த திசையில் மின்னோட்டம் பாயுது அப்படின்னா, இப்படி நம்ம பிடிக்கிறப்ப பாருங்கள், பெருவிரல் மின்னோட்டம் இப்படி போகுதுன்னா இந்த மடக்கப்பட்ட விரல்கள் எந்த திசையில் மடங்குன்னு பாருங்கள், இப்படி போயிட்டு இப்படி வருது, உள்ளே போயிட்டு இது வழியாக இந்த ஒயருக்கு பேக் சைடு போயிட்டு இப்படி வருது. அப்போ இந்த டைரக்ஷன் வந்து இந்த டைரக்ஷனில் காந்தப்புலம் இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஓகே, இப்படி காந்தப்புலத்தை நம்ம கண்டுபிடிக்கலாம். அப்படி பார்க்குறப்ப இந்த கிடைத்தளத்தில் இப்படி காந்தப்புலம் வந்து என்ன ஆகும், இந்த ஒயரில் இப்படி வரும், இந்த இடத்துல எப்படி வரும், இந்த டைரக்ஷனில் வெளிநோக்கி வரும் இல்லையா, அந்த இதில் வந்து வெளிநோக்கி வரும். அப்போ வெளிநோக்கி வருது அப்படின்னா, அப்போ இதே படத்தை வந்து நான் இந்த இந்த டைரக்ஷனில் தான் கிடைத்தல தான் காந்தப்புலம் இருக்குன்னு சொல்கிறேன்ல, அதை அப்படி திருப்பி இப்படி பார்க்குறப்ப நமக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பாருங்கள். இப்படி இருக்குது, உள்நோக்கி உள்ளே போயிட்டு வெளில வருதுன்னு சொல்கிறேன் இல்லையா. அப்போ இதை இப்படி திருப்பி பார்க்குறப்ப நமக்கு வந்து எப்படி சொல்லலாம், இந்த டைரக்ஷனில் வச்சிங்கன்னா இப்படி இருக்கும், காந்தப்புலம் வந்து இந்த டைரக்ஷனில் இருக்கும், இப்படி இருக்கும். ஓகே, அப்போ நமக்கு வந்து எலக்ட்ரான் வந்து வருது, வரது வந்து எலக்ட்ரான் வந்து இப்படி போகுது. போகிறப்ப
இது எந்த திசையில் விலகல் அடையும் அப்படின்னு கேட்குறாங்க. எந்த திசையில் விலகல் அடையும் அப்படின்னு பார்க்கணும். இப்போ காந்தப்புலம் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குது, நான் ஏற்கனவே சொன்னேன் இந்த லெஃப்ட் ஹேண்ட் டூல்ஸ் வந்து யூஸ் பண்ணலான்னு சொன்னேன். காந்தப்புலம் வந்து இப்படி இருக்குது. இந்த மின்துகள் வந்து பார்த்திங்கன்னா எந்த திசையில் இருக்குது, அதுக்கு பர்பண்டிகுலராக இப்படி இருக்குன்னா இப்படி வைக்கலாம். ஓகேயா, இப்படி வைக்கலாம். ஓகே, இல்லை இந்த டைரெக்ஷனே வச்சுக்கோமே கிடைத்தல். ஏன்னா இது திரும்ப இதுக்கு மாற்றணும். இப்படி இருக்குது, கிடைத்தளத்தில் இருக்குது. காந்தப்புலம் வந்து எப்படி இருக்குது, வெளிநோக்கி வரும். தெரியல, உள்ளே போயிட்டு வெளிநோக்கி வருது. அப்போ இந்த திசை ஆள்காட்டி வரும். அடுத்து இந்த துகள் வந்து எந்த திசையில் நகருது அப்படின்னா நடுவிரல் இந்த திசையில் நகருது. இந்த திசையில் நகருது. அப்போ விசை வந்து எந்த திசையில் இருக்கும், கீழ் நோக்கி இருக்கும். நல்லா கவனிங்க. காந்தப்புலம் உள்ளே போயிட்டு வெளில வரும். இந்த இடத்துல இப்படி வரும், வெளில வரும். அப்போ அதனால் அந்த திசையில் வைக்கிறேன், ஆள்காட்டி வரல. மின்துகள் எந்த திசையில் நகருது, இந்த நடுவிரலுடைய திசையில் நகருது. அப்போ விசை வந்து எந்த திசையில் இருக்கணும், பெருவிரலுடைய திசை கீழ் நோக்கி இருக்கணும். இது எப்போன்னா மின்துகள் வந்து பாசிட்டிவாக இருந்ததுனா தான். நல்லா கவனிங்க. மின்துகள் பாசிட்டிவாக இருந்ததுனா தான் விசை வந்து கீழ் நோக்கி இருக்கும். ஆனால் இப்போ மின்துகள் வந்து நெகட்டிவ் சார்ஜ். அப்போ என்ன ஆகும், இந்த டைரெக்ஷனுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக இருக்கும். ஆப்போசிட்டாக இருக்குன்னா அப்படியே மேல் நோக்கி இருக்கும். ஓகே, அப்போ இங்கே வந்து விசை வந்து எந்த திசையில் இருக்கும்னா இந்த திசையில் விசை இருக்கும். அப்போ துகள் வந்து மேல் நோக்கி தான் விலகல் அடையும் அப்படின்னு கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து என்ன அப்படின்னா செங்குத்தாக மேல் நோக்கி. ஆப்ஷன் பி, வெர்டிக்கலி அப்வர்ட். ஆப்ஷன் பி இதுதான் ஆன்சராக இருக்க முடியும். ஓகே, இதை நோட் பண்ணிக்கணும். அடுத்து 4th கொஸ்டின் பார்ப்போம். 4th கொஸ்டின் என்னென்னா, an electron of mass m and charge q is traveling with the speed v along a circular path of radius r at right angles to a uniform magnetic field b. If speed of the electron is doubled and magnetic field is halved, then resulting path would have a radius of. நிறை m மற்றும் மின்னோட்டம் q கொண்ட ஒரு எலக்ட்ரான் r ஆரம் கொண்ட ஒரு வட்டப்பாதையில் செங்குத்தாக சீரான காந்தப்புலம் b ஐ அடைய v வேகத்தில் பயணிக்கிறது. எலக்ட்ரானின் வேகம் இருமடமாக்கப்பட்டு காந்தப்புலம் பாதியாக குறைக்கப்பட்டால் அதன் விளைவாக வரும் பாதையின் ஆரம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி டிஸ்கஸ் பண்ண கான்செப்ட் தான் இது. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு எலக்ட்ரான் சொல்லிட்டாங்க. எலக்ட்ரான் அதனுடைய நிறை வந்து எம்னு சொல்லியாச்சு. அடுத்து வந்து அதனுடைய மின்னூட்ட மதிப்பு சார்ஜ் வந்து க்யூன்னு சொல்லியாச்சு. ட்ராவலிங் வித் த ஸ்பீட் v, திசைவேகம் v அலாங் சர்க்குலர் பாத்தில் ஆஃப் ரேடியஸ் r அப்படின்னு சொல்லிட்டாங்க. இது வந்து சர்க்குலர் பாத்தில் மூவ் ஆகுது. அதனுடைய ரேடியஸ் வந்து என்னது, ஆர்னு சொல்லியாச்சு. அட் ரைட் ஆங்கிள்ஸ் டு யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்டு பி. அப்போ இதுக்கு பர்பண்டிகுலராக ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்குது, காந்தப்புலம் இருக்குது. அந்த காந்தப்புலத்தினுடைய மதிப்பு வந்து பி அப்படின்னு சொல்லியாச்சு. இந்த திசையில் இருக்குது. இப்போ இஃப் த ஸ்பீட் ஆஃப் த எலக்ட்ரான் இஸ் டபுள்டு, இப்போ என்ன பண்ணுறோம், ஸ்பீடை வந்து டபுள் பண்ணுறோம். வி வந்து 2v ஆகுது, வி 2v ஆகுது. அண்ட் மேக்னெட்டிக் ஃபீல்டு இஸ் ஹாவ்டு, காந்தப்புலத்தினுடைய மதிப்பை வந்து பாதியாக குறைக்கிறோம், v/2 ஆக்குறோம். அப்போ தென் த ரிசல்ட்டிங் பாத் உட் ஹாவ் ரேடியஸ். நியூ ரேடியஸ் என்ன, இப்போ இங்கே ரேடியஸ் வந்து r அப்படின்னா இது வந்து r1 வச்சுக்கோமே. r1 ஈக்குவல் டு r அப்படின்னா r2 என்ன அப்படின்னு கேட்குறாங்க. சரியா, இது வந்து v1 வச்சுக்கோம். v1 ஈக்குவல் டு v. அதே மாதிரி b1 ஈக்குவல் டு b. இது வந்து v2ன்னு வச்சுக்கோம். v2 ஈக்குவல் டு 2vன்னு வச்சுக்கோம். டபுள் பண்ணுறாங்க. அதே மாதிரி இதை வந்து b1னா இது b2ன்னு வச்சுக்கோம். b2 ஈக்குவல் டு என்னது, b/2ன்னு வச்சுக்கோம். ஓகே, ஸோ இந்த மாதிரி அப்போ ரேடியஸ் என்ன ஆகும் அப்படின்னு கேட்குறாங்க. இதான் கொஸ்டின். அப்போ நம்ம ரேடியஸ்க்கான ஃபார்முலா இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி பார்த்தோம். என்ன பார்த்தோம், r ஈக்குவல் டு mv/bq அப்படின்னு பார்த்துருக்கோம் இல்லையா. அதாவது bqv ஈக்குவல் டு mv²/r இப்படி பார்த்தோம். லாரன்ஸ் ஃபோர்ஸ் வந்து சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸாக ஆக்ட் பண்ணுது அப்படின்ட்டு இந்த v கேன்சல் ஆயிரும். அப்போ r ஈக்குவல் டு mv/bq அப்படின்னு வந்திருக்கும் இல்லையா. ஸோ அதை தான் இங்கே வந்து நம்ம எடுத்துக்கிறோம், r ஈக்குவல் டு mv/bq அந்த ரிலேஷன். ஸோ இங்கே ஸ்மால் ஆர் போட்டிருக்கேன். அப்போ r ஈக்குவல் டு mv/bq. இது வந்து ஃபஸ்ட்டு கேஸ். r1ங்கிறதுனால r1 போட்டுருக்கோம். மாஸ் வந்து ரெண்டுக்குமே ஒரே தான், மாஸ் சேஞ்ச் ஆக போகிறதுல. திசைவேகம் v வந்து v1, காந்தப்புலம் மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து b1, சார்ஜ் வந்து சேஞ்ச் ஆக போகிறது. எதெல்லாம் சேஞ்ச் ஆகலையோ, இந்த ரெண்டு கேஸ் இருக்குல்ல, இந்த ரெண்டு கேஸில் எது சேஞ்ச் ஆகலை, கான்ஸ்டண்ட்டாக இருக்கோ அதெல்லாம் எடுத்துடலாம். அப்போ m கான்ஸ்டன்ட் அதை எடுத்துடலாம், q கான்ஸ்டன்ட் அதை எடுத்துடலாம். மீதி இருக்கிறது v1 தான். ஓகேயா. அப்போ r வந்து எதை டிபெண்ட் பண்ணியிருக்கு அப்படின்னா vbயை தான் டிபெண்ட் பண்ணியிருக்கு. v டைரக்ட்லி ப்ரொபோஷனல், v இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல். அப்போ ரேஷியோ கண்டுபிடிக்கிறப்ப நம்ம என்ன எழுதலாம், நம்ம r2 தான் கண்டுபிடிக்கணும். அப்போ r2/r1 ஈக்குவல் டு எதெல்லாம் டைரக்ட்லி ப்ரொபோஷனல், v டைரக்ட்லி ப்ரொபோஷனலா. அப்போ r2னா 2 வந்து மேலே வரும், தட் இஸ் v2/v1 எழுதலாம்.
R2/R1 ஈக்குவல். அதே மாதிரி B வந்து கீழே இருக்குது, டினாமினேட்டரில் இருக்குது. அப்போ இங்கே பாருங்கள் R2/R1னா அப்படியே இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல். அப்போ இங்கே என்ன வரணும், B1/B2ன்னு வரணும். தெரியுதா, இங்கே 2 இருந்தால் இங்கே 1 வரும், ஏன்னா இது இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல். இப்படி எழுது. இப்போ நம்ம மதிப்புகளை சப்ஸ்டிட் பண்ணலாம். V2 வந்து என்னது, V2 வந்து 2Vன்னு சொல்லியிருக்கோம். அப்போ 2V/V1 என்னது V இன்ட்டு B1 என்னது, B1ங்கிறது B பை B2ங்கிறது என்னது V/2 ஓகேயா. இப்போ எதெல்லாம் கேன்சல் பண்ணலாம் பாருங்கள், VV கேன்சல் பண்ணலாம், BB கேன்சல் பண்ணலாம். இந்த 2 வந்து மேலே வரும், மேலே வந்ததுன்னா 2 × 2 நாங்கள் இந்த 2 மேலே வந்ததுன்னா 4. அப்போ R2/R1 ஈக்குவல் டு 4னா R2 ஈக்குவல் டு 4R1 கிடைக்குது. 4 டைம்ஸ் R1 தான் Rன்னு வச்சுருக்கோம் நம்ம. அப்போ ஈக்குவல் டு என்னது 4R. ஆப்ஷன் இருக்கா அப்படின்னா ஆப்ஷன் இருக்குது, லாஸ்ட் ஆப்ஷன் D. ஸோ இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் D 4R, அதான் கரெக்ட். ஸோ இந்த ஃபார்முலா தெரியும், இது தெரியும். ஓகே, நோட் பண்ணி. அடுத்து 5th கொஸ்டின் பார்ப்போம். 5th கொஸ்டின் என்னன்னா, 2 ions having masses in the ratio 1:1. 2 அயான்ஸ் இருக்குது, அதாவது M1/M2 அதனுடைய ரேஷியோ நிறைகளுடைய விகிதம் வந்து 1:1 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்டு சார்ஜஸ் 1:2, அதாவது அந்த துகள்களுடைய அந்த அயனிகளுடைய மின்னூட்டங்களுடைய விகிதம் வந்து 1:2, அதாவது Q1/Q2 அது வந்து 1:2 அப்படின்னு கொடுத்தாச்சு. ஆர் ப்ரொஜெக்டட் இன்டு a uniform magnetic field perpendicular to the field. அப்போ மேக்னெட்டிக் ஃபீல்டு பர்பண்டிகுலராக போணுச்சுன்னா அது வட்டப்பாதையில் சுற்ற ஆரம்பிச்சிடும் வித் த ஸ்பீடு. அப்போ V1/V2 ரேஷியோ திசைவேகங்களுடைய விகிதம் வந்து 2:3ன்னு கொடுத்தாச்சு. த ரேஷியோ ஆஃப் த ரேடியஸ் ஆஃப் சர்க்குலர் பாத் அலாங் விச் த 2 particles மூவ். இப்போ வந்து என்ன கேட்குறாங்கன்னா R1/R2 ரேஷியோ வந்து கேட்குறாங்க. இப்போ நம்ம பார்த்த அதே ரிலேஷன் தான். என்ன ஃபார்முலா, R ஈக்குவல் டு என்ன சொன்னோம், MV/BQன்னு சொன்னோம், MV/BQ. ஓகே. இப்போ எதாவது இங்கே சேஞ்ச் ஆகுதோ அதை மட்டும் தான் நம்ம எடுத்துக்கணும், மற்றதை வந்து விட்டுடலாம். M1 M2 ரேஷியோ கொடுத்துருவாங்க, அப்போ அது வச்சுக்கணும். V1 V2 அது வச்சுக்கணும். அடுத்து வந்து Q1 Q2 வச்சுக்கலாம். B வந்து இங்கே சேம் வேல்யூ தான், 2 துகளுக்கும் ஒரே B வேல்யூ தான். அப்போ நம்ம வந்து B வேல்யூ எடுத்துடலாம், அதை எடுத்துடலாம். எது மாறுதோ அதை மட்டும் வச்சுக்கலாம். ஓகே. அப்போ நம்ம R1/R2 ரேஷியோ தான் கண்டுபிடிக்கணும். அப்போ R1/R2 ஈக்குவல் டு ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், M வந்து என்னது டைரக்ட்லி ப்ரொபோஷனல். அப்போ M1/M2 அப்படின்னு எழுதிக்கலாம், M1/M2. அடுத்து இன்ட்டு V வந்து என்னது டைரக்ட்லி ப்ரொபோஷனல். அப்போ இன்ட்டு V1/V2ன்னு எழுதிக்கலாம், V1/V2 இன்ட்டு V1/V2 எழுதிக்கலாம். அடுத்து Q வந்து பார்த்தீங்கன்னா இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல், அப்போ தலைகளாக வரணும். இன்ட்டு R1/R2னா Q2/Q1 எழுதணும், Q2/Q1. இப்போ நமக்கு எல்லா வேல்யூஸும் இருக்குது, சப்ஸ்டிட் பண்ண வேண்டியதான். M1/M2 ரேஷியோ வந்து என்னது 1/1, ஸோ 1/1 இன்ட்டு V1/V2 ரேஷியோ என்னது 2/3, அப்போ 2/3 இன்ட்டு Q2/Q1. பாருங்க Q1/Q2 வந்து 1/2, அப்போ Q2/Q1னா 2/1ன்னு வரும். இப்போ 2/1. அப்போ என்ன ஆன்சர் வரும் பாருங்கள், 2 × 2 4, இங்கெல்லாம் 3 தான் இருக்குது, 3 × 1 3, அப்போ 4/3 அப்படின்னு வருது. அப்போ ரேஷியோ வந்து என்னென்னா R1/R2 ரேஷியோ 4/3ன்னு கிடைக்குது. ஆன்சர் இருக்கா அப்படின்னா இருக்குது. ஃபஸ்ட் ஆப்ஷன் கொஸ்டின் நம்பர் 5க்கு ஆன்சர் வந்து A 4:3, இதுதான் ஆன்சர். ஓகே, இதை நோட் பண்ணி இது வரலையும் இருக்கட்டும். மீதி கொஸ்டின் இப்போ 5 கொஸ்டின் பார்த்தாச்சு, மீதி கொஸ்டின் வந்து நெக்ஸ்ட்டு கிளாஸில் வந்து பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ.